அக்கா பெண்களுக்கு இங்கதான் போட்டி. எவன்டா போட்டி நடத்துறவன்? ஆனா நம்ம தானே. என்னடா புதுசா பொம்பளை எல்லாம் என்னடா பொங்க போட்டி வைக்கிறியா? அண்ணே என்னடி உனக்கு என்னடி வேலை? வீட்டு படி. ஆனா என்னடா வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு விளையாண்டு சந்தோஷமா விளையாண்டு போட்டுமே. என்னடா பொம்பளைகளுக்கு போட்டி வச்சு கூத்து அடிக்கிறீங்களா? ஏன்டா புறம்போக்கு, வருஷம் ஃபுல்லா நீ குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை அவ விளையாண்டா உனக்கு எல்லாம் வலிக்குது. தற்பொழுது பரிசளிப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. பரிசினை வழங்க அண்ணன் என்ன பண்ண போற? அந்த அண்ணனை கூப்பிடுறேன். அந்த அண்ணன் அந்த கட்சிக்காரர் தான், அப்புறம் அந்த கட்சிக்காரங்களை வச்சு பரிசு கொடுத்தோம் அப்படின்றாங்க. இந்த அண்ணனை கூப்பிடுறேன். இந்த அண்ணன் இந்த கட்சிக்காரர், அப்புறம் இந்த கட்சிக்காரங்களை வச்சு பரிசு கொடுத்தோம்னு சொல்லிவிடுவாங்க. சரி நம்மளே கொடுத்தா என்ன? அது எப்படி? யாரையும் மதிக்காம நம்மளே கொடுத்துட்டோம்னு சொல்லிவிடுவாங்களா? என் மகனுக்கு பரிசே வரலையா? என்னங்க சொல்றீங்க? பேர் சொல்லுங்க. ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன் என்னக்கா லிஸ்ட்ல பேரே இல்லக்கா. எப்படி இருக்கும்? உங்க சொந்தக்கார பிள்ளைகளா பார்த்தாலும் பரிசு கொடுக்குறீங்க. அக்கா அப்படிலாம் இல்லக்கா, ஊர்ல எல்லாரும் தான் பிரைஸ் வாங்குறாங்க, எல்லாருமே எங்களுக்கு சொந்தமா. என் புருஷனும் தான் 500 ரூபாய் கொடுத்தான். போட்டியா நடத்துறீங்க? என் மகனுக்கு ஒரு பரிசு கூட வரல. நீங்க நாசமா போவ. நல்லா இருப்பீங்க.